தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜூன் மாத ராசி பலன் 2026. இந்த ஜூன் மாத கிரக நகர்வுகள். சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் மீன ராசியில் ரேவதி நட்சத்திரம். குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் அவர் இருக்கிறார், 4ஆம் பாதத்தில் கடகராசியில் உச்ச குரு. அதே மாதிரி ரிஷபத்துக்கு செவ்வாய் பகவானும் இந்த 15 டேட்டுக்கு மேலே பயிற்சி ஆகிறார். அதே 15 டேட்டுக்கு மேலே மிதுன ராசிக்கு இந்த சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார். அங்கே புதன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய புதனோட இன்னொன்று சுக்கிரனும் அங்கே இருக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியிலையும் ராகு கும்பராசியில். இது இந்த மாத கிரக நகர்வுகள். பொதுவாகவே குரு பயிற்சியான உடனே ஒரு சில பேருக்கு பலன்களை கொடுக்கும், ஒரு சில பேருக்கு குரு பயிற்சியாகி ஒரு 15-20 நாள் கழித்து கொடுக்கும். அப்போ ஜூன் மாதத்தில் நம்ம குரு பகவானுடைய பயிற்சியோட பலன்கள் முழுமையாக எடுத்துக்கலாம். இந்த ஜூன் மாதத்தில் கிரக நகர்வுகளும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்குது, எதுவும் கெடுக்கிற அமைப்பில் இல்லை. என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னாக்கா, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். சிம்ம ராசி இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும்? இந்த சிம்ம ராசியில் 3 நட்சத்திரம், மக நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம். இதில் 3 நட்சத்திரத்துக்கும் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த தசா புத்தி படி பார்த்தோமானால் சந்திர தசையிலேருந்து பார்ப்போம். சந்திர தசை மக நட்சத்திரக்காரர்களுக்கு 31 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும், பூர நட்சத்திரக்காரர்களுக்கு 10 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இந்த 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வரும் சந்திர மகாதசை. உத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு 5 to 15. இந்த சந்திர மகாதசை அப்படிங்கிறது என்னென்னா, ராசியில் சந்திரன் அங்கேருந்து தான் தசை பண்ணுவார். இந்த நட்சத்திராதிபதி இந்த 3 நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த நட்சத்திராதிபதி நல்லா இருக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில். அவங்க நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த தசை நல்லாயிருக்கும். ஏன்னா இது விரையாதிபதி தசை இந்த ராசிக்கு. இப்போ அஷ்டம சனி போயிட்டுருக்கு. சந்திர தசையில் யாராருக்கெல்லாம் ராகு கூட சேர்ந்துருக்கு, கேதுவோடு சேர்ந்துருக்கு, ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கு அவங்களுக்கெல்லாம். லக்ன அவயோகராக இந்த சந்திரன் வந்துட்டாலும் நிறைய கஷ்டங்களாக அனுபவிச்சுட்டு வருவீங்க இந்த சிம்ம ராசியில் இருக்கிறவங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி. ஒரு சில பேருக்கு 2023லேருந்து, ஒரு சில பேருக்கு 2021லேருந்து, இல்லைனா 22லேருந்து, அப்படியே வரிசையாக 2022லேருந்து எடுத்துக்கலாம். இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் சனி பகவான் காலடி எடுத்து வைக்கும்போதே இந்த ராசியில் இல்லை கடகராசியில் இது மாதிரி இடங்களில் ஒரு சில கிரகங்கள் 4-5 கிரகங்கள் இருக்கும் தொடர்ச்சியாக, இல்லை அந்த வீட்லேயே தொடர்ச்சியாக ஒரு 4-5 கிரகம் இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த அஷ்டம சனி சொல்ல முடியாத துயரங்களை கொடுத்துட்டு வரும். இப்போ 12ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்கிறார். ராசிக்கு 11ல் புதன் சுக்கிரன், அதுக்கப்புறம் 15 டேட்டுக்கு மேலே சூரியன் வந்துடுவார் ராசியாதிபதி. இதெல்லாம் பரவாயில்ல. இது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த சிம்ம ராசிக்கு. அஷ்டம சனியில் கஷ்டப்பட்டு வர சார், நீங்களும் நெகட்டிவாக சொன்னால் எப்படி அப்படின்னா ஓகே தான், இல்லைன்னு சொல்லலை. நீங்களாம் கொஞ்சம் உஷாராக இருந்துங்க. அதாவது ரொம்ப நெகட்டிவாகலாம் கிடையாது அப்படிங்கிறத என்னை பொறுத்த வரைக்கும். தசா புத்திக்கு என்ன கொடுக்குமோ அதுதான் கொடுக்கும். இப்போ சந்திரனே நல்லா இருக்காருன்னு வச்சிங்களேன். இப்போ ஒரு சில பேருக்கு பரிவர்த்தனையில் வருவார், அவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த நட்சத்திராதிபதி நல்லா இருக்கணும் இல்லையா? அந்த நட்சத்திராதிபதி நல்லா இருந்தால் இன்னும் சிறப்பு. நட்சத்திராதிபதி சரியில்லாமல் இந்த வீடு கொடுத்த கிரகம் மட்டும் பரிவர்த்தனையில் வர்றது, இன்னொன்று சனி பரிவர்த்தனையில் ஒரு சில பேருக்கு வர்றது, அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னா சனி பரிவர்த்தனையில் வந்தவங்களுக்கு நல்லா இருக்கும். எந்த கிரகமும் பரிவர்த்தனையில் வந்தாலும் அந்த நட்சத்திராதிபதி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கணும். இன்னொன்று 2022லேருந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு வருது. இந்த மாதத்தில் ஒரு வேலை வாய்ப்பு ரீதியாக முயற்சி பண்ணிங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும். அதாவது 22 வயசுக்கு மேலே. இப்போ 22 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க. சிம்ம ராசியில் 3 நட்சத்திரத்துக்கும் 22 வயசுக்குள்ளே படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ படிப்பு மேலே கவனத்தை வச்சு நீங்கள் படித்து தான் ஆகணும். ஏன்னா இப்போ ஜூன் மாதத்தில் தான் ஸ்கூல் தொடங்குவாங்க. ஏற்கனவே போயிட்டுருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போல்லாம் முன்ன மாதிரியெல்லாம் லீவ் எல்லாம் கிடையாது. நிறைய டியூஷனு அது இதுன்ட்டு அடுத்த கிளாஸுக்கு உண்டான படிப்பு இப்போ போயிட்டுருக்கும். அது மாதிரி படிப்பு சார்ந்த முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலம். குரு ஒன்று தான் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். அது கூட விரயத்தில் தூக்கமில்லாத பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கும், மன அழுத்தங்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்கும் படிக்கிற காலகட்டத்தில். இல்லை எல்லாருக்குமே சொல்கிறேன், அது மாதிரி இருந்தவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும். நல்ல தூக்கம், நிம்மதியான தூக்கம், கனவு தொல்லை அதெல்லாம் இருக்காது, பயம் இருக்காது, பதட்டம் இருக்காது.
இது வந்து சந்திர தசை மட்டும் இல்லை, எல்லா தசைக்கும் எடுத்துக்கலாம். 12ஆம் இடத்துல அந்த குரு நல்லா இருக்குது. உங்களுக்கு கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சிறப்பு அப்படின்றது தான். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய முயற்சிகளை பண்ணுங்க. நிறைய மனசு சார்ந்த தடைகளை இந்த காலகட்டங்களில் கொடுத்துட்டே தான் வரும். ஒரு சில பேருக்கு நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா நல்லபடியாக போகும், இல்லைன்னு சொல்லலை. தடைகள் கொடுக்குதா, முயற்சிகளை அதிகமாக போடுங்க, வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ புதிய வேலை வாய்ப்புகள், ஏன்னா 8ஆம் இடத்துல சனி இருக்கும்போது பிஸியாகவே வச்சுன்னு இருப்பார். ஒரு வேலை போச்சுன்னா ஒரு வேலை கிடைக்கும், ஆனால் நிரந்தரமாக அந்த வேலையில் இருக்க முடியாது. இது மாதிரிலாம் நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டே இருக்கும். பரவாயில்ல, ஓரளவுக்கு இப்போ சனிக்கு குருவுடைய பார்வை இருக்குன்றதுனால இப்போ அந்த வேலை ரீதியாக ஒரு சக்ஸஸை கொடுக்கலாம், நிரந்தர வேலையை கொடுக்கலாம். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட லோனு, பேங்க் லோனு, படிப்புக்காக லோனு, இல்லை வேலைக்காக லோனு, சுயதொழிலுக்காக லோனு, பணம் எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ அது நிவர்த்தி ஆகும், உங்களுக்கு வந்து சக்ஸஸை கொடுக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறேன். பொதுவாகவே திருமணங்கிறது சக்ஸஸ் தான். எல்லா தசைக்கும் வந்து திருமணம் சூப்பராக இருக்கும். இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வயசில் இருந்தீங்கன்னாக்கா திருமணத்தை கொடுத்துரும். சுப விரயங்கள் அதிகமாக கொடுக்கும். தேவையில்லாத செலவெல்லாம் கிடையாது, இப்போ தேவையான செலவு. இதுக்கு முன்னாடி தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணிட்டு வருவீங்க, தேவையில்லாத யோசிப்பீங்க, அதெல்லாம் இப்போ மாறும். அருமையான முயற்சிகளுக்கு இப்போ சக்ஸஸை கொடுக்கக்கூடிய காலம். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு வந்து செவ்வாயோட பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை வாய்ப்பில் சக்ஸஸை கொடுக்கும். இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். அடுத்து வந்து செவ்வாய் தசை. மக நட்சத்திரக்காரர்களுக்கு 41 to 48, பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 21லேருந்து 42 வரைக்கும், இந்த 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும், உத்திரம் 15லேருந்து 22 வரைக்கும் இப்போ செவ்வாய் தசை நடக்குது. இப்போ படிக்கிற காலகட்டத்துக்கு நான் சொல்லிட்டேன், இப்போ திருமணத்துக்கும் சொல்லிட்டேன், இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் வேலைக்கும் உங்களுக்கு செவ்வாய் தசை சிறப்பாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். கண்டிப்பாக வேலை கிடைக்கும். செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு வேலை மாற்றம் உண்டு. நல்லபடியாக வேலை போயிட்டுருக்குன்னு நல்லபடியாக வேலை போகும். வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னாக்கா இப்போ வேலை கிடைக்கும். இப்போ குரு பார்வை செவ்வாயோட வீட்டுக்கு இருக்குது அப்படின்றதுனால வேலை இப்போ வந்து சார்ந்து இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். மேலதிகாரியோட ப்ரெஷரு இதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ சனி படுத்துகிறாரோ இல்லையோ, மேலதிகாரி பாடாப்படுத்துவார், தேவையில்லாத பண்ணின்னு இருப்பார். தேவையில்லாத இந்த ஆள் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அது மாதிரி நிறைய மன உளைச்சலை கொடுத்துனே இருக்கும். நீங்கள் நல்லா வேலை பார்ப்பீங்க, ஏதாவது குறை சொல்லி இருப்பாங்க, அந்த குறையெல்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும். இப்போ கம்மியாகும், இந்த மாதத்தில் கம்மியாகும். இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அதெல்லாம் சக்ஸஸை கொடுக்கும். நிறைய விரயங்கள்னால் சுப விரயங்கள். இப்போ வண்டி வாகன சேர்க்கை, வண்டி மாற்றணுன்னா மாற்றலாம். இப்போ ஏதாவது காலி மனம் இருக்குது, வீடு கட்டணும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறீங்க, இப்போ அதை ஆரம்பிக்கலாம். இது மாதிரி சுப விரயங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா அஷ்டம சனி போயிட்டுருக்கு, எங்கே சார் காசு இருக்குதுன்னு கேட்காதீங்க. ஒரு சில பேர் வந்து அஷ்டம சனி போயிட்டுருக்கோம், கடனில் இருப்பாங்க, ஆனால் அவங்களே வீடு கட்டின்னு வருவாங்க. அதெல்லாம் நடக்கும். கொடுக்க வேண்டியதை கொடுப்பார், கஷ்டத்தை கொடுக்க வேண்டியது இடத்துல கஷ்டத்தை கொடுப்பார் சனி. அது மட்டும்தான். உடல்நிலை தொந்தரவுகள், கடன் பிரச்சனை தீரும். அடுத்து ராகு தசை 48 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு, பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 28லேருந்து 60 வயசு வரைக்கும். இந்த ராகு தசை சொல்லவே தேவையில்லை. அதன் பிறகு உத்திரம் இருக்கு இல்லையா, 22 to 40. ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வராங்க. அதாவது 8ஆம் இடத்துல சனி வந்த பிறகு இவங்களுக்கு 2023லேருந்தே நிறைய ப்ராப்ளத்தை சந்திக்கிறாங்க. அதாவது ராகு தசையில் இருக்கிறவங்க. சனியோட வீட்டில் என்றைக்கு அவர் வந்தாரோ 20ல் வந்தார், 20ல் 21லேருந்து உங்களுக்கு தசை சரியில்லைன்னா இந்த ராகு தசை பாடாப்படுத்தின்னு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக வருமானம் கம்மியாச்சு சார், அதில் பேருக்கு வருமானம் இல்லை, கடனில் நிற்கிறேன், கஷ்டத்தில் நிற்கிறேன் அப்படின்லாம் புலம்புவாங்க. இப்போ ஒரு இடம் சார்ந்து பிரச்சனைகள் இருந்தால் அந்த இடம் சார்ந்து பிரச்சனைகள் தீரும். வேலை சார்ந்து இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். குரு பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்குது. இடம், சொத்து, தாயாரின் உடல்நிலை, உங்களுடைய உடல்நிலை, உங்களுக்கு யாராருக்கெல்லாம் வந்து உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, மருத்துவ செலவு இருக்குது, எல்லாமே இந்த மாதத்தில் குறையும். இந்த மாதத்துலேருந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இடம் வாங்கி போடுறதோ இல்லை வந்து வண்டி வாகன சேர்க்கை, வீடு கட்டுறது ஏதாவது முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னாக்கா ராகு தசையில் அவ்வளோ வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கும், சக்ஸஸை கொடுக்கும். நீங்கள் நினச்சதை சாதிக்கலாம், ஆனால் பொறுமையாக தான் நடக்கும். இது வந்து அஷ்டம சனி போயிட்டுருக்கு. அதனால் இல்லை சார் நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஏதோ வேலை போயிட்டுருக்கு, அதை மட்டும் பார்த்துட்ருக்கேன், புதிய முயற்சிகளை எடுக்கவே இல்லைன்னாக்கா ரொம்ப சந்தோஷம். புதிய முயற்சிகள் வேண்டாம். இந்த டைமில் புதிய முயற்சிகள் எடுத்திங்கனாக்கா நிறைய தடை தாமதங்களை கொடுக்குது. இருக்கிற வேலையை பார்த்துட்டே வாங்க. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப உசாராக பண்ணுங்கள். இந்த தொழிலுங்கிறது சனி பகவானுக்கு ஆகாது பொழுது. யாரையாவது கூட்டின்னு வந்து ஒரு 7.5 கொடுத்துருது. ஒன்று கான்ட்ராக்ட் பேசிக்கில் போனாலும் சரி அவங்களுக்கு காசு கொடுக்க மாட்டானுங்க.
இல்லை கொடுத்த பணம் வரமாட்டேங்குது, வாங்கின பணத்தை கொடுக்க முடியல. ஒரு கிளைண்ட்டு வந்துட்டு போகிறாங்க, ஆனால் வந்து சொல்கிறாங்களே தவிர திரும்ப வரமாட்றாங்க. இது மாதிரி நிறைய மன அழுத்தங்களை கொடுத்துட்டே இருக்குது. வருமா வராதா, எப்படி சார் வாழ்கிறது? ஏன்னா ராகு தசை, ராகு இருக்கிற இடத்த பொறுத்து. குருவுடைய வீட்டில் இருந்தால் பரவாயில்ல சார், ஓரளவுக்கு உங்களுக்கு சந்திரன், சூரியன், செவ்வாய், இது சனிக்கு பகை கிரகம் வீட்டில் இருந்துச்சுனாக்கா நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்குது. சனியோட வீட்டில் இருந்தால் கூட பிரச்சனைகளை கொடுக்குது, ரொம்ப மோசமாக கொடுக்குது. அதனால் ராகு தசையில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து தொழில் உஷாராக பண்ணுங்க. ஆனால் போன மாதத்தை விட இந்த மாதம் சிறப்பானாங்க, கண்டிப்பாக சிறப்பு. இப்போ குரு பயிற்சி ஆகியிருக்கார் இல்லையா, அந்த பார்வையே 4ஆம் இடத்துக்கு விழுதுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் இப்போ சக்ஸஸை கொடுக்கும். அங்கேருந்தே வந்து வேறு வேறு நாடு மாறுறது, இல்லை இடம் மாற்றங்கள், ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அதுமாதிரி ஒரு அலைச்சலை கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு இடம் மாற்றி விட்டு ஒரு அலைச்சலை கொடுக்கும், அது நன்மையாக தான் இருக்கும். அடுத்து குரு தசை. மக நட்சத்திரக்காரர்களுக்கு 66 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும், பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 46 to 76, இது வந்து 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. உத்திரம் வந்து 40 to 56. குரு தசை ஓரளவுக்கு பெட்ரு. இதில் தான் அந்த சிம்மராசிக்கு வந்து நிறைய பாசிட்டிவாக சொல்கிறதுக்கான காரணமே இந்த குரு தசை இருக்குன்ற ஒரே தைரியம் தான். குரு தசை நல்லாயிருக்கும். குரு உச்சமாக வராருல 12ல், விரயத்தில் சுப விரயத்தை அதிகமாக கொடுப்பார். வீட்டில் நிறைய சுப விசேஷம் நடக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு செலவுகளை வைக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு வீடு கட்டுறதோ இடம் வாங்கி போகிறதோ கையில் காசு வச்சுருந்தீங்கனாக்கா அதுமாரி பண்ணிவிடுங்க. சும்மா வச்சுருந்தீங்கனாக்கா ஏதோ ஒரு செலவாயிடும், தேவையில்லாத செலவாயிடும், தேவையில்லாத விரயம் ஆகிடும். அது மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கும். வேலை சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சியாக இருந்தாலும் சரி, இல்லை தொழில் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சியாக இருந்தாலும் சரி, தொழிலுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக முயற்சி எடுங்க, வேலைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்கிறது, இப்போ வந்து வாரிசுகளுக்கு திருமணம் பண்ணுறதோ இல்லை வேலை வாய்ப்புக்கோ தொழிலுக்கோ எந்த மாதிரியான முயற்சிகள் எடுத்தாலும் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஜூன் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய மாதம். நன்றி.